வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். 0% டாக்ஸ் 2047ல இருந்து. எஸ், நீங்க இந்தியால டேட்டா சென்டர் வச்சு ஃபாரினோட கிளவுட் ரெவென்யூ வந்தா 0% டாக்ஸ் தான் பே பண்ணணும். இது பட்ஜெட் 2026ல அனௌன்ஸ் பண்ண முக்கியமான ஒரு விஷயம். மிஸ்டர் ராம்தேவ் அகர்வால் இவர் தான் மோத்திலால் ஓஸ்வால்டோட சேர்மன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 90 சாஃப்ட்வேர் பூம் மாதிரி இது ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 20% உலகத்தோட டேட்டா ஜென்ரேட் பண்றவங்க இந்தியா தான். ஆனா இதுல வெறும் 3% தான் லோக்கலா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். இது வெறும் பேச்சு கிடையாது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பெரிய டெக் நிறுவனங்கள் முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கோட காணொலியில நம்ம இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிற விஷயத்த 5 பக்கெட்டா பிரிக்க போறோம். இதனால ஒரு பக்கெட்லயும் எந்தெந்த பங்குகள் பெனிஃபிஷியஸா இருக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணிருங்க. முதல் பக்கெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேட்டா சென்டர் அமைச்சோம்னா அதுக்கு அன்இன்டரப்டடா பவர் சப்ளை இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது நிறுவனம் இருக்கணும்ல. அதனால தான் முதல்ல நம்ம பார்க்க போற நிறுவனம் கியூமென்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா டீசல், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் ஃபியூவல் என்ஜின்ஸ், அப்புறம் ஜென்செட்ஸ் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். டெக் கிளவுட் அப்படின்னு ஒரு B2B கிளைண்ட் இருக்காங்க. இவங்களுக்கு டேட்டா சென்டர் அமைச்சிருக்கோம். இப்போ இந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற டேட்டா எல்லாமே நமக்கு வரணும்ல. அப்ப எலக்ட்ரிசிட்டி பவர் எல்லாம் அன்இன்டரப்டடா இருக்கணும்ல. அப்பதான் கியூமென்ஸ் இந்தியா உள்ள வராங்க. 10% வருவாய் இந்த நிறுவனம் இந்த இடத்துல இருந்து தான் ஈட்டிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய டேட்டா சென்டர் மார்க்கெட் 9,000 crore இருந்து 24,000 crores வளர போகுது 2031ல 17% CAGRல. இப்ப இந்த நிறுவனத்தை பத்தி பார்த்தோம்னா, இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் 15% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா வளர்ந்திருக்கு. அண்ட் லாபம் 22% வளர்ந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறுவனத்துடைய மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கம்ல இருந்து வர இன்கம் கம்மியாகி கோர் ஆப்ரேஷன்ல இருந்து அந்த நிறுவனத்துக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். பட் இந்த குவார்டர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1% அவங்களோட சேல்ஸ் டிராப் ஆயிருக்கு. 3,055 crores. மெயினா லார்ஜ் டேட்டா சென்டர்ஸ்ல இருந்து போன வருஷம் வந்த ஆர்டர் கம்மியா இருக்கிறதுனால. ஆனா இந்த நிறுவனத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. 26% வளர்ச்சி இந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கு. அதனால ஓவரால் வளர்ச்சி நல்லாவே இந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கு. பாட்டம் லைன்ல லேபர் கோட்ல இருக்கிற சில பிரச்சனைகள்னால பாட்டம் லைன்ல நம்ம கண்டிப்பா ப்ரெஷர் பார்த்திருக்கோம். என்ன ப்ரெஷர் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் 13% டிக்ளைன் ஆயிருக்கு. 486 கோடியா. டேட்டா சென்டர் ஆங்கிள் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஃபிளாஷியா எந்த விஷயமும் சொல்லல. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல பெட்டரா ஒர்க் பண்ணலாங்கிறது சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலா 3,000 to 3,500 கிலோவால்ட் ஜென்செட்ஸை பெட்டரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்கிற பிளான்ல தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தவிர FY26 and FY27ல சில ரிஸ்க்ஸும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் சேல்ஸ் 9% டிக்ளைன் ஆயிருக்கு, 464 crores. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இருக்கு. இது ரெண்டுமே சேர்த்து டுகெதரா 30% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டாக் ஆல்ரெடி 60x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டி க்ரோத் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குற விஷயமா தான் இருக்கும். நம்ம பார்க்க போற இரண்டாவது பக்கெட் என்னன்னா பவர் டிரான்ஸ்மிஷன். பவர் டிரான்ஸ்மிஷன்னா என்ன? டேட்டா சென்டருக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு பவர் அன்இன்டரப்டடா சப்ளை ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பவரை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். வர பவரையும் வாங்கிக்கணும், டிரான்ஸ்மிட்டும் பண்ணணும் டேட்டாவை. இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா கேபிள்ஸ் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ். இதை பண்ற நிறுவனத்தை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். இந்த நிறுவனத்தின் பெயர் தான் பாலிகேப் இந்தியா லிமிடெட். அப்படிங்கிற பேரை நம்ம ஃபேன்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ்ல ரொம்ப அதிகமா கேட்டுட்டே இருந்திருப்போம். பட் இவங்க கேபிள்ல இந்தியாவுடைய பெரிய தயாரிப்பாளராக இருக்காங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 5 years கன்சிஸ்டன்டா இவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த முழு நிறுவனத்துடைய என்டையர் சிஸ்டம்க்கு என்னெல்லாம் தேவைன்னா பவர் வேணும், கனெக்டிவிட்டி வேணும், ஃபயர் சேஃப்டி கேபிள் வேணும். இது எல்லாத்துக்கும் பேக்கப்பா ஒரு நிறுவனம் வேணும். அந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா growth perspectiveல பார்த்தோம்னா அவங்க 1.3 gigawattல இருந்து 4.5 gigawatt பிளஸ்ஸா 2030க்குள்ள ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா. இதுல கேபிளோட மார்க்கெட் 2 to 2.5% தான் இப்போதைக்கு இவங்க மார்க்கெட்ல ஷேர் வச்சிருக்காங்க. பட் பாலிகேப் 27% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும்
முடியும். அப்ராக்சிமேட்டா 1500 கோடி ரெவென்யூ இவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். எஸ்பெஷலா அந்த டேட்டா சென்டர்லேருந்து வர ஆர்டர்ல மட்டும். இது 7% அவங்களோட கரண்ட் ரெவென்யூல இருந்து. சரிங்களா? நம்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா கடந்த 5 வருடத்துல நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து 20% வளர்ந்திருக்கு. லாபம் வந்து 21% வளர்ந்திருக்கு. டிசம்பர் 2025ல நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து 45% வளர்ந்திருக்கு. 7636 கோடியா. மெயினா 40% வால்யூம் growth வந்திருக்கு. வால்யூம் growthனா எந்த ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கணும்ல, எந்த இடத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கு. அப்புறம் வந்து அலுமினியம் அண்ட் காப்பர் யூஸ் பண்ணி தான் வயர்ஸ் பண்ணுவோம். அந்த 2 மூலதன பொருட்களுடைய பிரைஸும் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்னதான் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நிறுவனத்துக்கு இருந்தாலும் ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா இந்த மூலதன பொருட்களுடைய விலை வந்து ஜாஸ்தியானதுன்னா அதனால செலவுகளும் 48% இந்த நிறுவனத்துக்கு ஜாஸ்தியா இருக்கு. ரா மெட்டீரியல் as a percentage of revenue ஜாஸ்தியா இருக்கு. அதனால மார்ஜின்ஸ்ல கண்டிப்பா ஒரு நிறுவனத்துக்கு அடி விழும்ல, அதுதான் நடந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 12.7% கம்மியா இருக்கு. நெட் மார்ஜின்ஸ்லயும் கொஞ்சம் கம்ப்ரெஷன் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து ஃபாஸ்டரா கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து டேட்டா சென்டருக்கும் தாண்டி இந்த நிறுவனம் என்ன செக்மெண்ட்ல எல்லாம் முதலீடு செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. பாலிகேப் இந்தியா வந்து ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரெசிவா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம்காக அவங்கள ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் இது. சரி, நிறுவனத்துடைய கேபெக்ஸ் வந்து 6000 to 8000 crores அடுத்த 5 வருடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது 1200 இருந்து 1600 கோடி ஒவ்வொரு வருஷமும் 5 to 7% ஆஃப் ரெவென்யூ வந்து இதுல கெபெக்ஸா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா 4 to 5x அசெட் டர்ன் ஓவர் வந்து நிறுவனம் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சிமிலரா ₹1 நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதுல இருந்து ஃபியூச்சர்ல 4ல இருந்து ₹5 நான் அதுல இருந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். இது கூட சேர்ந்து கெபெக்ஸ் வந்து பொட்டன்ஷியலா அடிஷ்னலா 4800 to 8000 crores வந்து ஆனுவல் ரெவென்யூ கெப்பாசிட்டிஸ் வந்து ஃபுல்லி யூட்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. இந்த விஷயம் டக்குன்னு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 2 வருஷம் லேக் அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் பொட்டன்ஷியல் எஸ்டிமேட்ஸ் தான். நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணதான் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். எந்த ஒரு நிறுவனம்னாலுமே கண்டிப்பா ஒரு ரிஸ்க் இருக்கும்ல. இந்த நிறுவனத்துடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த மாதிரி வேற நிறைய நிறுவனங்கள் அக்ரெசிவா இவங்க பண்ற சிமிலர் விஷயத்திலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும். பியர்ஸ் ஜாஸ்தியா வந்துட்டாங்க அப்படின்னா காம்படிட்டிவ் பிரைசிங் வைக்க முடியாது. அந்த சமயத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இந்த நிறுவனத்துல ரீசெண்டா ப்ரொமோட்டர் செல்லிங் ஜாஸ்தியா நடந்திருக்கு. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து தங்களுடைய ஷேர்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கன்சர்னிங்கா தான் இருக்கு. மூன்றாவது பக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா சென்டர் ஆபரேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர். இந்த இடத்துல வர ஒரு பேர் என்னன்னா ஆனந்த் ராஜ் லிமிடெட். இவங்க வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்பர் தான். இவங்க டேட்டா சென்டர்ல என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா டேட்டா சென்டர் ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதை மெயின்டைன் பண்ண ஒரு ஆப்ரேட்டரும் தேவை. கரெக்டுங்களா? ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஆனந்த் ராஜ் லிமிடெட் வராங்க. ஜியோவி நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நிறுவனம் ஆனந்த் ராஜ் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர் வைக்கணும்னு. இந்த சமயத்துல ஆனந்த் ராஜ் வந்து இவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட சர்வர்ஸ் எல்லாத்தையும் கோலோகேட் பண்ணி எங்களோட இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. நாங்க உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் எல்லாமே நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. 2வது ஆப்ஷன் என்னன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட எந்த சர்வரும் இல்லைன்னா நாங்களே உங்களுக்கு சர்வர் செட் பண்ணி தரோம், நாங்களே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிறோம், நாங்களே மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், ஆனா நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் மட்டும் இதுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றது தான் இந்த 2வது ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனையும் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம் தான் இந்த ஆனந்த் ராஜ் லிமிடெட். இந்த நிறுவனம் வந்து இப்போதைக்கு 5.5% அவங்களோட வருவாயை இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல இருந்து ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய குட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 ஏக்கருக்கும் மேல டெட் ஃப்ரீயா லேண்ட் பேங்க் வந்து இந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. அதை பயன்படுத்தி தான் இவங்க இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆறாங்க. இந்த நிறுவனத்துடைய கடந்த 5 வருட வளர்ச்சி, விற்பனை, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை பார்க்கலாம். விற்பனை வந்து 49% சிஏஜிஆரில் வளர்ந்துருக்கு அண்ட் ப்ராஃபிட் வந்து 74% சிஏஜிஆரில் வந்திருக்கு. போஸ்ட் கோவிட் லெவல் நல்லாவே இந்த நிறுவனத்துக்கு வளர்ச்சி இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராமில் இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் இம்மீடியட்டாக செல் அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த விஷயம் வந்து இந்த நிறுவனத்துக்கு நடந்திருக்கு. சிமிலர் பேட்டர்ன் வந்து டிசம்பர் 2025 ரிசல்ட்லேயே நம்ம பார்க்குறோம். சேல்ஸ் வந்து 20% வளர்ந்துருக்கு, 642 crores. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 26.6%
7% வளர்ந்திருக்கு. இந்த மொமெண்டம்னால நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாயிருக்கு 31%, 144 கோடியா. அக்ரெசிவா டெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நல்லாவே பெட்டர் ஆயிருக்கு. 10x to 45x இந்த வருஷம் FY25ல ஜாஸ்தி ஆயிருக்கு. அதே சமயத்துல அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கிளவுட் பிசினஸும் வந்து 12 கோடி ஒரு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெவென்யூ இந்த நிறுவனத்துக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சிம்பிளா ஒரு மேத் பார்த்துலாம். இந்த டேட்டா சென்டர் செக்மெண்ட் மட்டுமே 3000 கோடி பிளஸ் ஆனுவல் ரெவென்யூ FY28ல ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து FY25 ரெவென்யூல இருந்து 1.5 டைம்ஸ் ஹையரா இருக்கு. ரியல் எஸ்டேட் சைட்ல ப்ராஜெக்ட்ஸ் இந்த குருகிராம்ல வந்து அதோட பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா 15,000 கோடிக்கும் மேல இருக்கு அடுத்த 4-5 வருடத்துல. அதனால FY25ஓட 7 டைம்ஸ் ரெவென்யூ வந்து இதனாலையும் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நிறுவனத்துக்கு ரிஸ்க் இருக்கும்ல. ரிஸ்க் என்னன்னு பார்த்துடலாம். 96% வருவாய் வந்து ரியல் எஸ்டேட்ல இருந்தா வந்திருக்கு. அண்ட் NCR இந்த மாதிரி ரீஜன்ல டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே தெரியும். அதனால லான்ச் சேல்ஸ் இது எல்லாமே இந்த நிறுவனத்துக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு கிளவுட் பிசினஸை நம்ம ஸ்கேல் பண்றோம்னா அந்த ஸ்கேலிங் பண்றது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 14 மெகாவாட் பிளான்க்கு கம்பெனிக்கு வந்து 1400 crores வந்து கேபெக்ஸ் தேவை இருக்கு. இது வந்து 68% FY25ஓட ரெவென்யூவா இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. அதனால இந்த செக்மெண்ட் வந்து 5.5% தான் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஃபியூச்சர் என்ன ஹோல்ட் ஆகும் நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான்காவதா நம்ம பார்க்க போற பக்கெட் வந்து கூலிங் அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட். இந்த இடத்துல வர நிறுவனம் தான் ப்ளூ ஸ்டார் லிமிடெட். ப்ளூ ஸ்டார் லிமிடெட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஏசிக்கு யூஸ் பண்ற ஒரு ரொம்ப பேர் போன ஒரு பிராண்ட். ஆனால் இந்த பிராண்ட் வந்து நம்ம வெறும் ஏசி தான் விற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் இரண்டாவது சமயமாக பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் அவங்க வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலாக அதனுடைய கூலிங் சிஸ்டம்ஸில். இந்த இடத்துல தான் அவங்க டேட்டா சென்டர்லேயும் இன்வால்வ் ஆகுறாங்க. அண்ட் இது வந்து இப்போ தான் ஆக போகிறாங்கன்னு கிடையாது. 50% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்லேருந்து தான் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. இந்தியாவுடைய டேட்டா சென்டர் மார்க்கெட் வந்து 27,000 crores-லேருந்து 85,000 crores-ஆ எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போது, எஸ்பெஷலா 2031ல அப்படின்னு நிறைய எஸ்டிமேட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ளூ ஸ்டார் லிமிடெடோட வணிகம் வந்து என்னங்கறத புரிஞ்சுக்கலாம். நம்பர்ஸ் பார்த்தோம்னா கடந்த 5 வருடமா சேல்ஸ் வந்து 17% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 32% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 2025ல ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருந்தது. சேல்ஸ் வந்து 4% அதிகமாயிருக்கு 2925 crores. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5% பெட்டர் ஆயிருக்கு. மார்ஜின்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு நினைக்கிறீங்க? 7.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. growth வந்து மெயினா ஃபேக்டரி, டேட்டா சென்டர்ஸ், அதுக்கப்புறம் கமர்ஷியலா இவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து தான் இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கு. பட் பாட்டம் லைன்ல ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு. லேபர் கோட்ஸ் மாத்தினதுனால இந்த நிறுவனத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 39% ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு 81 crores. இது நம்ம ப்ராஃபிட் சைட்ல பார்த்தோம்னா செப்டம்பர் 2025 படி ப்ளூ ஸ்டார் லிமிடெடோட ஆர்டர் புக் 7,120 crores. இது ஆல்மோஸ்ட் 60% அவங்களோட FY25 ரெவென்யூ. நம்ம இன்னும் ஹெடா பார்த்தோம்னா ரூம் ஏசி செக்மெண்ட் வந்து 18லேருந்து 20% CAGR டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மீடியம் டேர்ம்ல. கமர்ஷியல் ஏசி செக்மெண்ட், அதாவது கமர்ஷியலா தேவையான ஏசி செக்மெண்ட்ல 8லேருந்து 10% CAGR இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ் வந்து மார்ஜின்ல தான் இருக்கு, வால்யூம்ல இவங்க ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. பட் நம்ம இந்த நிறுவனத்துடைய ரிஸ்கையும் மறந்துடக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில செக்மெண்ட்லாம் அண்டர் பெர்ஃபார்மிங்காக இருக்கு. எஸ்பெஷலாக இவங்களுடைய வாட்டர் கூலர், அதுக்கப்புறம் டீப் ஃப்ரீசர், இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே. அதனால FMCG ஸ்லோ டவுனும் இதில் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துக்கு இது ஒரு ஹெட்விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட லெவரேஜ் வந்து கம்மியாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து அவங்களோட இன்வென்ட்ரி சைடில் கான்ஷியஸாக 30 நாளைக்கு ஸ்டாக் எப்போவுமே வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால நம்ம சப்ளை வாங்குறோம்ல, அதனுடைய இன்டரப்ஷன் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இன்வென்ட்ரி டேஸும் அதிகமாக தான் இருக்கு. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற பக்கெட் வந்து முக்கியமான பக்கெட்ங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹார்ட்வேர் கொடுக்குற பக்கெட் தான். இந்த இடத்துல வர நிறுவனத்தின் பெயர் தான் நெட்வெப் டெக்னாலஜி. அதாவது சர்வர் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்வேர் வேணும்ல. ஹார்ட்வேர்ல தானே நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றோம். அந்த ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் தயாரிக்கிற நிறுவனம் தான் இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ். எல்லா நிறுவனமும் இந்த சர்வர் எல்லாத்தையும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா, அதாவது மாசம் மாசம் ஒரு சந்தா கட்டுற மாதிரி வாங்கி வச்சிருவாங்க. அதுக்கு ஹார்ட்வேர் சப்ளை பண்ற நிறுவனம் தான் இந்த நெட்வெப் டெக்னாலஜி. இந்த நிறுவனத்துடைய ஓவரால் ரெவென்யூ நம்ம பார்த்தோம்னா FY25ல டோட்டல் ரெவென்யூ வந்து 1,149 crores-ஆ இருந்திருக்கு. அண்ட் இதுல டேட்டா சென்டர் மட்டுமே 3% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கு. அண்ட் அனதர் மேஜர் நோட்டபிள் ஷிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AI ரிலேட்டடான ரெவென்யூ வந்து இந்த நிறுவனத்துக்கு 15%-லிருந்து
64% Q3ல ஜாஸ்தி ஆயிருக்குன்னா பாருங்களேன். இந்த பூம நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, கடந்த 5 வருடத்துல கன்சிக்யூட்டிவா சேல்ஸ்க்கும், ப்ராஃபிட்க்கும் என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 49% அதிகமாயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் 96% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா அதிகமாயிருக்கு. இந்த குரோத் எல்லாம் இருந்தாலுமே மார்ஜின்ஸ் வந்து 13லேருந்து 14% ஸ்டேபிளா தான் இந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் ரொம்பவே சிம்பிள். நிறுவனம் வந்து அக்ரெசிவா லாங் டெர்ம் கிளையண்ட்ஸ் கூட நம்ம இருக்கணுங்கிறதுக்காக பிரைஸை வந்து கம்மி பண்றாங்க. ஸோ தட் லாங் டெர்ம் பிசினஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் புது கிளைண்ட் பார்க்கறதுக்கு பதிலா. நம்ம இப்போ சில ஃபினான்ஷியல்ஸை பார்த்துடலாம். டிசம்பர் 2025ஓட குவார்டர்ல பார்த்துடலாம். சேல்ஸ் வந்து 141% அதிகமாயிருக்கு. 805 கோடியா. ஏன்னா வந்துட்டு லார்ஜா ஒரு ஏஐ ஆர்டர் ஒரு நிறுவனத்துக்கே இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்குன்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் 12.2% இந்த நிறுவனத்துக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. கம்பெனி கான்ஷியஸா அவங்களோட மார்ஜின்ஸை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அக்ரெசிவா வந்து நம்ம மார்க்கெட்ல ஸ்கேல் பண்ணணும், மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும். இந்த 2 விஷயத்துக்காக மேனேஜ்மெண்ட் கிளியரா என்ன கைடன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, வளர்ச்சி 35லேருந்து 40% சிஏஜிஆரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FY25ஓட ரெவென்யூ படி 1550 crores to 1600 crores வந்து FY26ல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கடந்த 12 மாத பேசிஸ்ல 1800 கிளியர் ரன் ரேட் இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கு. அதே சமயத்துல நிறுவனம் ஒரு புது ஆர்டர் எடுத்திருக்காங்க 2184 crores-க்கு. இது வந்து FY27ல இந்த நிறுவனம் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்டர் புக் அரௌண்ட் 1.9x FY25ஓட ரெவென்யூவா இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த நிறுவனத்தோட நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, 80% ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இந்த நிறுவனத்துக்கு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் டாப் கஸ்டமர்ஸோட கான்சென்ட்ரேஷன் 65% இருக்கு. ஸோ இதனால ஏதாவது டிஸ்ரப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அது மேல ஒரு கண்ணா எப்பவுமே நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேல்யூவேஷன் ரொம்பவே ஸ்ட்ரெச்டா இருக்கு. 160x PE-ஆ இருக்கு. சப்போஸ் இவங்க சொன்ன மார்ஜின்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண முடியலன்னா டீவேல்யூவேஷன் ஆச்சு அப்படின்னா ரிஸ்க் ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம இன்னைக்கு இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட்ஜெட் 2026ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இதுல 5 பக்கெட் இருக்கு. அந்த 5 பக்கெட்ல எந்தெந்த பங்குகள்ல பெனிஃபிஷரியா இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு காணொளியில பார்த்திருக்கோம். இந்த 5 ஸ்டாக்ஸ்ல நீங்க எந்த ஸ்டாக் பெட்டர் பெனிஃபிஷரியா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே சொல்றதுதான், நம்ம பேசுற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இது உங்களுடைய நாலேஜ்க்காக மட்டும்தான். நாங்க பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கவே மாட்டோம். ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இந்த காணொளி அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அருமையான காணொளியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.